கவனிமா. ஸ்டாப்பிங் பை woods on a snowy evening. poet name வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். 9th நமக்கு ஃபர்ஸ்ட் போயமா வருது. அதனுடைய பேராகிராஃப் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. The poet travels along a wood. woodனா கட்டன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல woodனா காடு. ஒரு காட்டின் வழியாக the poet travels. பாடலாசிரியர் கவிஞர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் பயணிக்கிறார். The poet travels along a wood. ஒரு காட்டின் வழியாக அந்த பாடலாசிரியர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் தன்னுடைய குதிரையில போறார். புரியுதா? The poet travels along a wood. ஒரு காட்டின் வழியா பாடலாசிரியர் பயணிக்கிறார். The poet stops. பாடலாசிரியர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் stops. நிற்கிறார். டிராவல் பண்ணும்போது நிற்கிறார். and enjoys. அனுபவிக்கிறார். என்ன அனுபவிக்கிறார்னா the beauty of the nature. நேச்சர்னா என்னமா? பியூட்டினா இயற்கையினுடைய அழகை அந்த காட்டில் டிராவல் பண்ணும்போது நின்று அனுபவிக்கிறார். The poet stops and enjoys the beauty of the nature. அந்த காட்டினுடைய அழகை, அந்த மாலை பொழுதினுடைய அழகை, அந்த frozen lake, ஓகேவா? அந்த என்ன ஆயிடுச்சு, பனி பறந்து நாய் போச்சு, நல்லா உருகி போச்சு இல்லையா? அந்த லேக், அந்த ஏரியினுடைய அழகை, இயற்கையை ரசிக்கிறார். பயணிக்கிறார். பயணிக்கும் போது நிற்கிறாரு. நின்று அந்த இயற்கையின் அழகை ரசிக்கிறார். செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? பட் த போயட் அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு இந்த மேலே கோடு இருக்கு இல்லையா, இது பேர் அப்பாஸ்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் எஸ், இந்த டீயோட எஸ் சேராது. இந்த டீயோட எஸ் சேராது. போயட்ஸ் அப்படின்னா பாடலாசிரியரின், போயட்ஸ் ஆர்ஸ், ஓகேவா? அந்த பாடலாசிரியரின் குதிரை திங்ஸ் இட் ஸ்ட்ரேஞ்ச். ஸ்ட்ரேஞ்ச்னா வித்தியாசமா, விசித்திரமா யோசிக்குது, புது அனுபவமா இருக்கு. நம்முடைய பாடலாசிரியர் எப்பவுமே குதிரையில் என் மேலே உட்காந்து டிராவல் பண்ணும்போது எப்பவுமே இந்த மாதிரி நிற்க மாட்டாரு, நின்று எதையோ பார்த்துட்டு இருக்காரு. இது அந்த குதிரைக்கு வந்து பாடலாசிரியனுடைய குதிரை யோசிக்கிறது, என்னடா அது வித்தியாசமா இருக்கு, நம்முடைய எஜமான் ராபர்ட் ஃப்ராஸ்ட் இந்த மாதிரி நிற்க மாட்டாரு அப்படின்ட்டு யார் யோசிக்கிறா? ஹார்ஸ். யாரை பற்றி யோசிக்கிறா? ராபர்ட் ஃப்ராஸ்ட். பட் ஆனால் அவர் நின்று ரசிக்கிறார், அழகை ரசிக்கிறார். ஆனால் the poet's horse thinks it's strange. அந்த பாடலாசிரியருடைய குதிரை இது என்னடா வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு அப்படின்னு யோசிக்குது. The horse remains. The horse remains. அந்த குதிரை remains, நினைவூட்டுகிறது. ஓகேவா? இஸ் மாஸ்டர். இஸ்னா அதனுடைய, இஸ்னா அதனுடைய, மாஸ்டர்னா எஜமான். அந்த குதிரையினுடைய எஜமான் யாரு? டியூட்டினா என்ன? டியூட்டினா என்ன? ஓகேங்களா? ஐயா எஜமானே, என் மேல உட்கார்ந்து இருக்கீங்களே ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர்களே, உங்களுக்கு ஏகப்பட்ட கடமைகள் இருக்கு. என்ன கடமை? நீங்க நிறைய எழுதணும், இந்த உலக மக்களை நீங்க வழி நடத்தணும். இந்த இடத்துல வந்து நின்று இருக்கீங்களே அப்படின்னு என்ன பண்ணுது, அந்த குதிரை அவருக்கு நினைவூட்டுது. எப்படி நினைவூட்டுதுன்னா, ஹேர்னஸ் பெல் இருக்குல்ல, கழுத்துல தொங்கப்பட்ட மணி, அதை ஆட்டின உடனே அவர் இயற்கை ரசிக்கிறத விட்டுட்டு, ஓ நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு, குதிரை நமக்கு நினைவூட்டுதுன்னு என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து கிளம்புறாரு. இந்த லைன் த ஹார்ஸ் ரிமைன்ஸ்னா ஞாபகப்படுத்துகிறது, நினைவூட்டுகிறது. இஸ் மாஸ்டர், அதனுடைய எஜமானுக்கு டியூட்டி. அப்பா உன்னை சுமக்கிறது என்னுடைய வேலை, நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன். இந்த உலகத்தையே சுமக்கிறது உன்னுடைய வேலை. நீ என்ன பண்ணணும்? நீ பேனா எடுத்து எழுதினானா இந்த உலக மக்கள் அதை, இந்த கவிதைகளை படிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிப்பாங்க, வளமாக்கிப்பாங்க. அதனால நீங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு மணியை வச்சு ஆட்டி தன்னுடைய எஜமானுக்கு, தன்னுடைய மாஸ்டருக்கு அவருடைய டியூட்டியை, கடமையை ரிமைன், ஞாபகப்படுத்து, நினைவு. ஃபைனலி, இறுதியா, த போயட் பாடலாசிரியர் லீவ்ஸ் த பிளேஸ், அந்த இடத்தை விட்டு நகர்றாரு. லீவ்னா கிளம்புதல், நகர்தல். அந்த இடத்தை விட்டு, அந்த காட்டை விட்டு, அழகான இயற்கை சூழல இருந்து அந்த காட்டை விட்டு நகர்றாரு. டு ஃபில்ஃபில் ஹிஸ் ப்ராமிசஸ். ஹிஸ்னா அவருடைய, அங்க ஹிஸ்னா அதனுடையன்னு சொல்லியிருப்பேன். குதிரைக்கு அதனுடைய, ஹிஸ்னா அவருடைய, ஹிஸ்னா அவருடைய, ப்ராமிசஸ்னா உறுதிமொழி. அவர் என்ன உறுதிமொழி எடுத்திருக்காரு?
and miles to go before I sleep and miles to go before I sleep. இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு நான் கிளம்புறதுக்குள்ள எவ்வளவு இந்த மக்களுக்கு நான் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிடணும். எப்போ வேணா என்னை வந்து தூக்கம் தழுவும். தூக்கம்னா எதை சொல்லியிருக்கேன்? எப்போ வேணா மரணம் எனக்கு நிகழலாம். நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சிடணும். எனக்குன்னு சில உறுதி எடுத்திருக்கேன் அப்படின்றது. ஓகே, டு ஃபுல்ஃபில் ஹிஸ் ப்ராமிசஸ். அவருடைய லட்சியமா உறுதியா அவர் மனசுல வச்சிருக்காரு இல்லையா, அதை நோக்கி அவர் பயணிக்கிறார். அந்த இடத்த விட்டு குதிரை மணியாட்டினா அந்த இடத்த விட்டு போறாரு. ஓகேவா? நான் நீண்ட தொலைவு வீட்டுக்கு போகணும்னு சொல்ல, என்னுடைய பயணம் எப்போ முடியும்னே சொல்ல முடியாது. அதுக்குள்ள என்னால் முடிஞ்சதை, இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கேன், இந்த உலக மக்களுக்கு என்னால் முடிஞ்சதை என்னுடைய எழுத்துக்கள் மூலிமா, என்னுடைய பாடல்கள் மூலிமா இந்த உலக மக்களுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்யணும். எனக்குன்னு கடமை இருக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறேன். ஃபைனலி த போயட் லீவ்ஸ் த பிளேஸ். எதுக்கு போறாரு? வீட்டுக்கு போறாரா? தூங்க போறாரா? சாப்பிட போறாரா? தனக்கான கடமை இருக்கு, அதை நிறைவேற்றணும்னு அந்த இடத்துல குதிரை நினைவுபடுத்தணும்னு அங்கிருந்து கிளம்புறாரு. டு ஃபுல்ஃபில், நிறைவேற்றணும். எதை நிறைவேற்றணும்? அவருக்கான சில லட்சியங்களை மனசுல வச்சிருக்காரு, அதை நிறைவேற்றணும்னு அங்கிருந்து கிளம்புறாரு. ஓகேங்களா? கன்க்ளூஷன். சாய்ஸ் இஸ் ஷேப்டு பை டெஸ்டினி. வாய்ப்பு விதியால் வடிவமைக்கப்படுகிறது. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதி இருக்கு. நான் இங்கே நடத்தணுன்றது விதி, நீங்கள் அதை கவனிக்கணுங்கிறது விதி. ஓகேவா? ராபர்ட் ஃப்ராஸ்டுக்கு என்ன விதி? அவருக்கு விதி என்ன? கடவுள் என்ன விதியை வச்சிருக்காரு? என்னது? நான் சொல்லுங்க. பாடல்கள் எழுதணும், மக்களை அதன் மூலயமா பாடல் வரிகள் மூலயமா விழிப்புணர்வு அடைய செய்யணும். உதாரணத்துக்கு பாரதியாரை சொல்லலாம். நிறைய சுதந்திர பாடல்களை எழுதி இந்திய மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு கொடுத்து என்ன பண்ணாரு? சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தினாரு. நமக்கு விடுதலை வேணுங்கிற உணர்வை தன்னுடைய பாட்டின் மூலயமா ஏற்படுத்தினார். புரியுதா? தன்னுடைய பாடல்கள் வாயிலாக நம்ம சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, அடிமைகளாக இருக்கக்கூடாது. நமக்கான லட்சியமே நம் நாட்டினுடைய விடுதலை அப்படிங்கிறத தன்னுடைய எழுத்தின் மூலயமா, தன்னுடைய பாடல்கள் மூலயமா மக்களுக்கு வெளிப்படுத்தினார். மக்கள் அதை கேட்டு தமிழக மக்கள் திரண்டாங்க. புரியுதா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல சொல்றது, அவருடைய பாடல்கள் மூலயமா மக்கள் உலக மக்கள் நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. கன்க்ளூஷன். சாய்ஸ் இஸ் ஷேப்டு பை டெஸ்டினி. ஒருத்தருக்கு என்ன விதிங்கிறது? வாய்ப்பு. வாய்ப்பு விதியால் வடிவமைக்கப்படுகிறது. வாய்ப்பு எதாவது வடிவமைக்கப்படுகிறது சொல்றாங்க? விதியால் வடிவமைக்கப்படுகிறது. நாம எப்படி போகணும், எப்படி டிராவல் பண்ணணும், லைஃப்ல எந்த அளவுக்கு சக்சஸா வரணும் அப்படிங்கிறது முன்கூட்டியே யார் முடிவு பண்ணிடலா? விதி. ஓகேவா? என்ன டவுட் இருக்கா? இது உங்களுடைய பேராகிராஃப். ஓகேவா? நல்லா எழுதுருவீங்களா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.